ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வசனமாக இருக்கிறது. ஆம், யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தின் மேல், அவருடைய பலி மரணத்தின் மேல், அவருடைய உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் தம்முடைய சீஷர்களாக அவர் பார்க்கிறார். அவர்கள் எல்லாரையும் தம்முடைய சீஷர்களோடு கூட தம்முடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லும்படியாக அவர் திரும்ப வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிகளுக்கு கொடுக்கிற ஒரு பெரிதான நம்பிக்கையை பாருங்கள். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் இருக்கிற இடம் உன்னதமான இடம், மகிமை நிறைந்த இடம், பரலோக ராஜ்யம். ஒரு மனிதனும் அதை இதுவரைக்கும் கண்டதில்லை. யாரும் அங்கே போக முடியாத அளவிற்கு ஒரு பரிசுத்தம் நிறைந்த அந்த இடத்திற்கு அசுத்தம் நிறைந்த மனிதர்களாகிய நம்மை, பாவத்திலே விழுந்து கிடக்கிற மனிதர்களாகிய நம்மை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அந்த இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நமக்கு ஒரு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை சுமந்து தீர்த்து மன்னிப்பின் வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமை இருக்கிறது, சுயாதீனம் இருக்கிறது. நீங்கள் விரும்பினால், நீங்கள் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் கொண்டால், அவர் மூலமாய் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். அவர் நம்மை அழைத்து கொள்ள வரும்பொழுது அவரோடு கூட நாமும் சேர்ந்து போகிறவர்களாக இருக்கலாம். இது வேண்டாம் என்று நாம் தள்ளுவோமானால் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதான தண்டனை நம்மை தொடர்ந்து பிடிக்கிறதாக இருக்கிறது. அருமையானவர்களே, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைவது மட்டுமல்ல, நித்திய காலம், முடிவில்லாத காலம் தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்படும்படியான பெரிதான பாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் முடிவு செய்யுங்கள். நல்ல முடிவை எடுத்து தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்களும் காணப்பட வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் பிரார்த்தனையாக இருக்கிறது. வருகிறார், மீண்டும் வந்து தாம் இருக்கிற இடத்திலே நம்மையும் சேர்த்து கொள்ளும்படி அழைத்து கொண்டு போவதற்காக வருகிறார். ஆம், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அழைக்கிறவர்களாக நாம் காணப்படுவோமாக. ஆமேன்.